அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்ல நான் ரொம்ப விசேஷ பூஜைகள்லாம் செய்யல. நாங்க முதல் நாள் பெரும்பொங்கல் அன்னைக்கே எங்களுடைய வழிபாடுகள் எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்த நாள் எப்பவும் போல தினந்தோறும் நம்ம வீட்ல செய்யக்கூடிய பூஜை வேலைகள மட்டும் தான் நான் செஞ்சிருந்தேன். எப்பவும் போல விளக்கேத்திட்டு, சாமிக்கெல்லாம் பிரசாதம் வச்சுட்டு, அ க ஊதுவத்தி சாம்பிராணி காட்டிட்டு இன்றைக்கி ஊருக்குள்ளே கொண்டாடி இருந்த மாட்டு பொங்கலை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போது நம்ம வீட்டில் எப்போவும் போல் ஏற்றுற மாதிரி தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாம்பிராணியும் ஊதுவத்தி எல்லாம் காட்டிட்டு பூஜையை நான் முடிச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம ஊருக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நம்மளுடைய கிராமம். நம்ம வீட்டில் இருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, ரொம்ப பக்கமே தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடமும். எல்லோரும் மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது பானையில் பொங்கல் எல்லாம் காலையிலேயே பொங்கி முடிச்சிட்டாங்க. இப்போ மாடு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருந்தாங்க. இதில் இந்த இந்த இடத்துல 2 மாடுங்க நிற்கிது பாருங்கள். இதுக்கு பூஜைகள்லாம் பண்ணாங்க. அதுக்கடுத்து மாடு மட்டும் இல்லை, அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆடெல்லாமும் நிற்க வச்சுருந்தாங்க. இந்த மாட்டுப்பொங்கல் யார் செஞ்சுருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு எதிர்க்கவே இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய ஃபேமிலி. அவங்க தான் அவங்களுடைய இடம் தான் இது. அந்த இடத்துல அவங்க பண்ணியிருந்த மாட்டுப்பொங்கலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே வருஷம் இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு விசேஷமாக எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவாங்களாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டாசெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டு பொங்கலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சைடு எல்லோரும் பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன்கிட்ட என்னென்னலாம் அன்னைக்கு புது பானையில் பொங்கின புது அரிசி, புது நெல்லை தான் குத்தி அதை அரிசியாக்கி அன்னைக்கு பொங்கல் சாதம் பண்ணியிருந்தாங்க. பொங்கல் சாதத்துக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே அவங்க சாப்பாடு போட்டிருந்தாங்க. அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா அந்த புது பானையில் செஞ்ச புது நெல்லை குத்தின அரிசி தான். அந்த புது நெல் புது அரிசி, அந்த சாப்பாடு, அதே போல் அவங்க விளைவிச்சிருந்த அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டு சமைச்சி அந்த சாப்பாட்டை அந்த இடத்துல அவர் நின்றுட்டுருக்காரு இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாமே பொங்கல் சாப்பாடெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல நிறைய சாங்கியங்கள்லாம் செஞ்சுருந்தாங்க. சாணத்திலான ஒரு விநாயகரையும் அவர் பிடிச்சி வச்சுட்டு அந்த விநாயகருக்கு பூவு, மஞ்சள், குங்குமம் அது எல்லாத்தையும் வச்சு தயார் பண்ணாங்க. முதல்ல அருகம்புல், பூவு, அடுத்ததாக மஞ்சள், குங்குமம் வச்சுக்கிட்டாங்க. அதாவது ஃபோட்டோஸ் பண்ணிடு வீடியோஸில் எங்கே பட்டாசு
அடுத்ததாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாணத்தில் வந்து நல்ல சாணத்தை வந்து தரையில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அந்த குழிக்குள்ளே வந்து வாழைப்பழத்தையும் பாலையும் ஊற்றி வைக்கிறாங்க. பின்னாடி இங்கே வெடிய வெடிக்கிறானா காது மட்டும் மூடி இருக்கு. இப்போ இந்த குழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல பால் வாழைப்பழத்தையும் வச்சுருக்காங்க. அடுத்ததாக அங்கே வச்சுருந்த பிள்ளையாருக்கு, அதுக்கப்புறமா அந்த பொங்கல் சாப்பாடு எல்லாத்துக்கும் வந்து சூரிய பகவானுக்கும் சேர்த்து அந்த சாம்பிராணி புகையை காட்டிக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை கும்பிட்டுட்டு தேங்காவை உடைச்சிக்கிட்டாங்க. அடுத்ததாக சூரியனுக்கு ஆரத்தி எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அலங்காரம் பண்ணி நின்றுட்டு இருந்த அந்த மாடுகளுக்கும் ஆரத்தியை காட்டிக்கிட்டாங்க. இது போல் அவங்க குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருத்தராக வந்து இதே மாதிரி செஞ்சாங்க.
அது காதில் மட்டும் போடுவோம். இது காட்டுறாடத்த வீடியோ எடுக்க வரையிருமா எங்க வித்தியா எங்க எல்லாத்தான் எடுக்கணும். நீ எடுக்கணும் சொல்லல, கற்பூரம் காட்டுறான்னு சொன்னா தான் உடனே எடுக்க முடியும். என்ன கரெக்டா சொல்லிருங்க. எல்லாம் வளர்த்தா கூட உன்னதான் இப்படி சொல்லிச்சுன்னா போன் இல்லைண்ணா அது நீ வச்சிருந்த உன்னதான் கிடைச்சுன்னா இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கற்பூர ஆரத்தி எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு அடுத்து தான் அந்த சாணியில் பாலை ஊற்றி ஒரு வாழைப்பழம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் நோட்டை எல்லாத்தையும் அடுக்குனாங்க. அடுக்கிட்டு அந்த வாழைப்பழத்தை ஒருத்தர் எடுக்கணும். அவங்க யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த காசு மொத்தமே வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ அதுக்காக ஒருத்தரை வந்து அவங்க வர வச்சாங்க. இதில் ஒரு விளையாட்டு மாதிரியே பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முட்டி போட்டு அந்த வாழைப்பழத்தை எடுக்கும்போது அவர் வந்து அப்படியே அந்த முகத்தை வந்து அந்த பால்குள்ளே வந்து முக்குறாங்க. இது ஒரு விளையாட்டு மாதிரி தான் பண்ணாங்க. இந்த பூஜை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பானையில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தாங்க, அதை எல்லார் மேலேயும் தெளித்து விட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக இவர் தான் வந்து அந்த வாழைப்பழத்தை எடுக்கிறதுக்காக வந்து உட்காந்தாரு. எல்லாரும் அவரை வந்து ரொம்ப பயமுறுத்துனாங்க, தலையை வந்து முக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்து யாரோ ரொம்ப அழுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லிகிட்டே தான் அவர் உட்காந்தாரு. ஆனால் அவர் ரொம்ப அழகாக நேக்காக எடுத்தார். அந்த பழத்தை எடுக்கல, ஆனாலும் கரெக்டாக அந்த காசை வரைக்கும் எடுத்துட்டு ஓடிட்டார். ரொம்ப நல்லா பண்ணாங்க. இது எல்லா இடத்துலையுமே வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சூரியன் கிட்ட வச்சு படைச்சிருந்த அந்த சாப்பாட்டை வந்து எல்லாத்தையும் காய்ங்க, வடை, அதுக்கப்புறம் சாதம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு அந்த மாடுங்களுக்கு கொடுத்தாங்க. மாடு, ஆடு எல்லாமே நிற்க வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து அந்த பொங்கல் சாப்பாட்டை கொடுத்தாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியாக இந்த மாடை கூட்டிகிட்டு வர்றது தான் மாடு விடுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கமாக இது வந்ததுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு ஒரே சத்தம் போட்டதும் அந்த மாடுங்க பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பக்கமாக ஓட ஆரம்பிச்சிடுது. இந்த மாடு ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பயந்துகிட்டே தான் இருந்தது அந்த வெடி சத்தத்துக்கெல்லாம். இப்படியே எல்லாத்தையும் ஓட்டி விட்டாங்க. எல்லாம் ஒரு பக்கம் ஓடி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது அந்த மாட்டை ஒரு இடமா நிற்க வச்சுட்டு அந்த இடத்துல போயிட்டு ஒரு தேங்காவை உடைச்சி அங்கே ஒரு கற்பூரம் காட்டி சூரிய பகவானை வழிபாடு செஞ்சாங்க. அண்ணா கொஞ்சம் தள்ளி. ஆமாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜைகள்லாம் முடிஞ்சது. அடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு சாப்பாட்டு வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் பார்த்திங்கன்னா நிறைய கேம்கள்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பானகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பானகம் கொடுத்தாங்க. அதில் வந்து வெல்லம், வாழைப்பழம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு கலந்து ஒரு தண்ணி மாதிரி இருந்தது. அந்த பானகத்தை எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அடுத்தது அந்த புது பானை புது நெல் சாப்பாட்டை வந்து பொங்க வச்சு அதை வந்து எல்லாருக்கும் பொங்க சாதம்னு சொல்லி எல்லாருக்கும் பிரசாதம் போல் அதை கொடுத்தாங்க. வரேன் சார். ஒரே நாள் இன்னைக்கு மட்டும் தான் லீவ் அதுக்கிடும். யாருக்கு? அப்பாக்கு. சாப்பாடை போட்ட ஆர்வத்தில் சாப்பாடை காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். இது பாருங்கள், சாப்பாடு வந்து இந்த அரிசியே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வாசமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கத்திரிக்காய், மொச்சக்காய் அந்த மாதிரி பூமியில் விளையக்கூடிய எல்லா விதமான காய்கறியை போட்டு பொரியல்ங்க இதே போல் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு
அப்படியே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பம்ப் செட்டில் தண்ணி, அந்த இடத்துல வந்து கையெல்லாம் கழுவி முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த பம்ப் செட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடத்துல தண்ணியோட நல்ல குளு குளுன்னு இருந்துச்சு அந்த இடமே. கிணத்துல மேலேயே பார்த்திங்கன்னா தண்ணியும் இருந்தது. இந்த வருஷ மாட்டுப்பொங்கல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வித்தியாசமான புது அனுபவத்தோடு நாங்கள் கொண்டாடினோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இந்த கிராமத்து ஸ்டைலில் இருந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுமையாகவும் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியும் பார்த்தோம். இது எல்லாத்தையுமே அதை தான் நான் உங்கள் எல்லாருக்கும் கூடவும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இங்கேருந்து நம்ம வீடு ரொம்ப பக்கமே தான். அடுத்ததாக சாயங்காலம் பார்த்திங்கன்னா சாமி ஊர்வலமும் நம்ம வீட்டு தெருவுக்கு வந்தது. எல்லாரும் ஒருத்தரும் ஒரு அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட நிறுத்தி அர்ச்சதை பண்ணி வாங்கிக்கிட்டோம். இது போல் தான் புது வருஷத்தில் எங்களுடைய மாட்டுப்பொங்கல் புது அனுபவத்தோடு கடந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். Thank you, Deshma.